என்எஃப்சிசி எனப்படும் நிதி மோசடி குற்றங்களுக்கான தேசிய தடுப்பு மைய அதிகாரி மற்றும் போலீஸ் என கூறிக்கொண்ட ஆள் மாறாட்டம் செய்த நபர்களால் குவாந்தானை சேர்ந்த ஓர் ஆசிரியை 2,26,400 ரிங்கெட்டை பறிகொடுத்துள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி என்எஃப்சிசி அதிகாரி என கூறிக்கொண்ட நபரிடம் இருந்து 38 வயது அப்பெண்ணுக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. தாம் பண செலவில் ஈடுபட்டிருப்பதாக அந்நபர் குற்றம் சாட்டியதால் ஆசிரியை கதிகலங்கி போனார். கொஞ்ச நேரத்தில் தொலைபேசி அழைப்பு போலீஸ்காரர் என கூறிக்கொண்டவரிடம் மாற்றப்பட்டது. அவரோ விசாரணை நடத்த ஏதுவாக பெங் நகாராவுக்கு பணத்தை மாற்றுமாறு ஆசிரியையை உத்தரவிட்டார். இதையடுத்து கொடுக்கப்பட்ட 3 வங்கி கணக்குகளுக்கு 21 தடவையாக 2,26,440 ரிங்கெட்டை அவர் மாற்றினார். அத்தனையும் அவரின் சேமிப்பு பணமாகும். கடைசியில் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து நேற்று அவர் போலீசில் புகார் செய்தார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.